Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம் வாழ்விலே வெளிச்சம் இல்லை என்றால் நம் வாழ்வு எப்பொழுதும் இருளடைந்தே தான் இருக்கும். சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாக இருக்கும். எப்பொழுது அந்த வெளிச்சம் தரும் பொழுது அந்த சூரியனானது அதை காண்பதே அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். சிறு குழந்தைகள் கூட அந்த சூரியனை கண்ணோக்கி இப்படி அண்ணாந்து பார்ப்பது நாம் கண்டிருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம் வாழ்விலே இருளில் இருக்கக்கூடாது, ஒரு வெளிச்சமான ஒரு இடத்திற்கு வந்து சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கு வெளிச்சம் என்று கூறப்படும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவருடைய மகா கிருபையை இங்கு வெளிச்சமாக ஓமையில் நமக்கு புரிய வைக்கிறார். வெளிச்சம், இந்த வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு பவர் ஷட் டவுன் நடந்துச்சுன்னா ஒருவேளை எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும்? எப்படா கரண்ட் வரும் என்று காத்து கொண்டு இருப்போம். அதுபோல் இருளை கண்டு நாம் பயப்படாமல் வெளிச்சத்திற்கு வரும்போது நமக்கு எண்ணிலடங்கா இன்பமும் சந்தோஷமும் அடைவோம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே. இங்கு மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் சூரியன் என்று. ஜீவனுள்ள வார்த்தை சூரியனைப் போல அனைவரோட வாழ்க்கையிலே பிரகாசிக்கிறது. சூரியன் இல்லை என்றால் எப்படி ஒரு உலகம் இயங்காதோ அதுபோல் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என் வாழ்வில் இல்லை என்றால் நம் வாழ்வானது இயங்காது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அனைவரும் இருளிலிருந்து வெளிப்படவும் சூரியனைப் போல அந்த வல்லமையை ஜீவனுள்ள வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு வெளிச்சத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் மிகுதியான ஆசீர்வாதத்தையும் முடிவில்லாத வாழ்வையும் நமக்கு தர அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதற்காக அநேக சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கை இருளிலே இருந்தாலும் அவர்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருந்து எங்களுக்கு பிரகாசமான ஒரு ஒளியை நீ தந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். அப்பா, சூரியன் இல்லாமல் எப்படி இந்த பூமி இயங்காதோ அப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை இல்லாமல் எங்களுடைய வாழ்வானது இயங்காத ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றோம். அவர்களோட வாழ்க்கை இருளில் இருந்தாலும் அவர்களை நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர மாட்டவர். உமது சட்டையினாலே அவர்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.